ஹலோ அண்ட் வணக்கம் டார்லிங்ஸ். துளிரோட தேர்ட் ஸ்பெஷல் எபிசோடுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். மொத்தத்துல இது துளிரோட 18வது எபிசோட். அது சரி, எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸ்ப்ரிங் பிரேக் ஸ்டார்ட் ஆக போதா? ஒரே ஜாலி தானா? லீவை ஹாப்பியா என்ஜாய் பண்ணுங்க. சரி, இப்போ நிறைய ஃபன் செக்மெண்ட்ஸ்க்கு ரெடியா இருக்கீங்களா எல்லாரும்? அதுக்கு முன்னாடி போன வாரத்தோட ஸ்பெஷல் எபிசோட்ல நான் கேட்ட விடுகதைக்கெல்லாம் சூப்பரா பதில் சொன்ன நம்ம குட்டி சாணக்கியன்ஸோட பேரை அறிவிக்க போறேன். எல்லாரும் நம்ம சேர்ந்து பலமான கைத்தட்டல கொடுக்கலாம். நம்ம துளிரோட குட்டி சாணக்கியன்ஸோட பேரு மான்வி பிரபாகர், தக்ஷித், விஹானா, தீக்ஷா, ஷிவ் சத்யா and யஷ்வி சத்யா. வாழ்த்துக்கள் செல்லக்குட்டீஸ். நீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து எபிசோட் கேட்டு ரெஸ்பாண்ட் பண்றது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. குட் ஜாப். சரி, நம்ம இந்த வாரத்துக்கான எபிசோட கேட்க ஆரம்பிக்கலாமா? ஆஸ் யூஷுவல் 2 செக்மெண்ட்ஸ் இருக்கும். ரூல்ஸ் அதே தான். நோ சீட்டிங். முக்கியமான விஷயம், பதிலே தெரியலனாலும் பரவாயில்ல, ஞாபகம் இருக்கட்டும், எவ்ரி டே இஸ் a learning. செக்மெண்ட் 1, விடுகதை. முதலாவது கேள்வி. ஒரு வீட்டில் 5 அக்கா தங்கச்சிங்க இருந்தாங்களாம். அனன்யான்றவங்க சமைச்சிட்டு இருந்தாங்களாம். மைதிலி புக்கு படிச்சுட்டு இருந்தாங்களாம். கஸ்தூரி செஸ் விளையாடிட்டு இருந்தாங்களாம். பானு துணி துவைச்சிட்டு இருந்தாங்களாம். 5வது தங்கச்சி என்ன பண்ணிட்டு இருந்தாங்களாம்? உங்களுக்கு தெரியுமா? யோசிச்சு சொல்லுங்க. உங்களுக்கான 5 வினாடிகள் இதோ. டைம்ஸ் அப். கண்டுபிடிச்சிட்டீங்களா? கஸ்தூரி என்றவங்க செஸ் விளையாடிட்டு இருந்தாங்கல்ல, அவங்களோட சேர்ந்து அந்த இன்னொரு தங்கச்சியும் விளையாடிட்டு இருந்தாங்களாம். ஏன்னா செஸ் வந்து 2 பிளேயர் கேம் தானே. அவங்க 2 பேரும் சேர்ந்து விளையாடிட்டு இருந்தாங்களாம். உங்களுக்கான 2வது கேள்வி. இது வெள்ளையா இருக்கும்போது அழுக்கா இருக்கும், கிளீனா இருக்கும்போது கருப்பா இருக்கும். அது என்ன? உங்களுக்கான 5 வினாடிகள் இதோ. டைம்ஸ் அப். பதில் என்னன்னு தெரிஞ்சுதா? சாக் போர்டு. சாக் பீஸ் வச்சு எழுதும்போது வெள்ளை ஆயிடுமா? அப்போ அழுக்கா இருக்கிறது தானே அர்த்தம். அது கருப்பா இருக்கும் போதுதான் சாக் போர்டு நீட்டா இருக்கும்ல, அதுதான். சரி, உங்களுக்கான 3வது கேள்வி. பாபியோட அம்மாவுக்கு 3 குழந்தைங்க. முதலாவது குழந்தை பேரு ஸ்னாப், 2வது குழந்தை பேரு கிராக்கிள், 3வது குழந்தை பேரு என்னன்னு கண்டுபிடிங்க. உங்களுக்கான 5 வினாடிகள் இதோ. டைம்ஸ் அப். பாபியோட அம்மாவுக்கு தானே 3 குழந்தைங்கன்னு சொன்னேன். அப்போ அந்த 3வது பையனோட பேரு பாபி. நல்லா இருக்குல்ல? ஓகே, உங்களுக்கான 4வது விடுகதை. டின்னருக்காக என்ன வாங்கிட்டு வந்தீங்க, ஆனா என்ன சாப்பிடவே இல்லை. நான் யாரு? உங்களுக்கான 5 வினாடிகள் இதோ. டைம்ஸ் அப். பதில் சொல்லட்டுமா? டின்னர் சமைக்கிறதுக்காக வாங்கிட்டு வந்த பாத்திரம். பாத்திரத்தெல்லாம் சாப்பிட மாட்டோம்ல, அதுக்குள்ள இருக்க சாப்பாடை சாப்பிட்டு முடிச்சாச்சு, பாத்திரத்தை அப்படியே வச்சுட்டாங்க. ஓகே, உங்களுக்கான 5வது கேள்வி. இங்க 7 ஆரஞ்சு இருக்கு. உங்களுக்கு அதுல நான் 3 கொடுத்து அனுப்பிடுறேன். எத்தனை ஆரஞ்சு இருக்கு உங்ககிட்ட? யோசிச்சு பதில் சொல்லுங்க. உங்களுக்கான நேரம் இதோ.
டைம்ஸ் அப். இந்த கேள்விக்கான பதில் 3. யாரெல்லாம் கரெக்டா சொன்னீங்க? நான் என்ன கேட்டேன்? இங்க 7 ஆரஞ்சு இருக்குன்னு சொன்னேன். உங்களுக்கு 3 கொடுத்துருக்கேன்னு சொன்னேன். உங்ககிட்ட எத்தனை ஆரஞ்சு இருக்குன்னு தானே கேட்டேன். அப்போ அதோட பதில் 3. ஓகே, ஃபர்ஸ்ட் செக்மெண்டோட முடிவுக்கு வந்துட்டோம். யார் யாரெல்லாம் கேள்விக்கு பதில் சொன்னீங்களோ நீங்க எல்லாரும் உங்க ஆன்சர்ஸ் ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த எபிசோடோட டீசர், எபிசோட் 18 துளிரோட டீசர் வந்துட்டு ஃபேஸ்புக் ஆர் இன்ஸ்டாகிராம்ல போயிட்டு அதோட காமெண்ட் செக்ஷன்ல உங்க ஆன்சர்ஸை நீங்க பதிவு பண்ணலாம். உங்க பேரோட சேர்த்து போடுங்க ஆன்சர்ஸை. ஓகே ஓகே, நம்ம அடுத்த செக்மெண்ட்டுக்கு மூவ் ஆயிடலாமா? உங்களுக்காக 2 இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன் நான். முதலாவது தவளைய பத்தியான ஃபேக்ட், அதாவது ஃப்ராக். ஃப்ராக பத்தி ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு தெரியுமா? ஃப்ராக் எப்படி தண்ணி குடிக்கும்? நம்ம குடிக்கிற மாதிரி வாயாலெல்லாம் தண்ணி குடிக்காது. ஃப்ராக் அதோட ஸ்கின் மூலமா தான் தண்ணிய குடிக்குமா. சூப்பர்ல. ஃப்ராகோட ஸ்கின் ரொம்ப போரஸா இருக்குமா. போரஸ்னா வந்து நிறைய அப்சார்ப்ஷன் கெப்பாசிட்டி இருக்கிறத வந்து போரஸ்ன்னுவாங்க. அது அதோட ஸ்கின் மூலியமா தான் வந்துட்டு வாட்டரை, ஏர்ல இருக்க மாய்ஸ்சர் எல்லாத்தையும் அப்சார்ப் பண்ணிக்குமா. அதோட பெல்லி கீழே அண்ட் அதோட தைஸ்க்கு மேல ஒரு சின்ன ரீஜன் இருக்குமா. அங்க வந்துட்டு அப்சார்ப்ஷன் கெப்பாசிட்டி மற்ற ஹோல் பாடியில இருக்க ஸ்கின்னை விட அந்த ஏரியால இருக்க ஸ்கின்னோட அப்சார்ப்ஷன் கெப்பாசிட்டி ரொம்ப அதிகமா இருக்குமா. ஸோ யூஸ்வலி ஃப்ராக்ஸ் வந்து தண்ணி எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே தான் மோஸ்ட்டாக அது இருக்கும். ஏன்னா வந்துட்டு ட்ரையான இடத்துல இருந்தால் அதுக்கு டீஹைட்ரேஷன் அதிகமாக இருக்கும்ன்றதுனால. நம்ம ஊர்லலாம் மழை பெய்யும் போது எங்கள் வீட்டுக்கிட்டலாம் தண்ணி அதிகமாக நிற்குமா, அதனால கதவை திறந்தாலே நிறைய ஃப்ராக்ஸை பார்ப்போம் நாங்கள். விண்டோ கிட்ட எல்லாம் வந்துட்டு அப்படின்னு சவுண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா, ஹம்மிங் பேர்ட்ஸ் தெரியுமா உங்களுக்கு? இந்த ஹம்மிங் பேர்ட்ஸ்னால பேக்வர்ட் டைரக்ஷன்ல ஃப்ளை பண்ணிக்கிட்டே போக முடியுமா. வாவ்ல. நான் அதை இமேஜின் பண்ணி பார்த்தேன். அஃப்கோர்ஸ் நிறைய வீடியோஸ் எல்லாம் இருக்கும், நீங்க பார்க்கலாம். அது யூடியூப் ஆர் கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தாலும் தெரியும். இந்த ஹம்மிங் பேர்ட்ஸோட ஷோல்டர் ஜாயின்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளா இருக்குமா. அப்படியே 180 டிகிரிஸ் ரொட்டேட் பண்ண முடியுமா அதனால. ஆனா அதோட விங்ஸ் இருக்கு இல்லையா, அந்த விங்ஸ் வந்துட்டு ரொம்ப ரிஜிடா இருக்குமா. அப்படின்னா ஃப்ளெக்சிபிளாவே இருக்காதான். ஸோ இந்த ஷோல்டர் ஜாயின்ட்ஸ் ஃப்ளெக்சிபிளா இருக்கும் அண்ட் அதோட விங்ஸ் வந்து ஃப்ளெக்சிபிளா இருக்காது, ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால. அதனால அப்படியே ரிவர்ஸ் டைரக்ஷன்லயும் எக்ஸ்ட்ரீம் ரொட்டேஷன் பண்ண முடியுமா. ஓகே, நம்ம எபிசோடோட முடிவுக்கு வந்துட்டோம். உங்களுக்கு இந்த ரிடில்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு நினைக்கிறேன். உங்களை என்னோட அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் பை பை மை டியர் லிட்டில் டார்லிங்ஸ்.